Allied Statistics to Madras University syllabusல Unit 3 கான important topics பார்க்க போறோம். So Unit wise பிரிச்சு important questions previous year question paperல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப வந்து important topics பார்த்துட்டு அதுக்கப்புறம் important questions போறோம். நம்ம third unit வந்து it's completely related to continuous random variable. So continuous random variable அப்படின்னா என்னன்னா uncountable இருக்கும். random variable two types இருக்கும். ஒன்னு discrete இன்னொன்னு continuous. So continuous னு எப்ப சொல்லுவோம்னா இத எக்ஸாம்பிள் நான் திருப்பி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு நமக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஒரு வாட்டர் டிராப்பா விழுற வாட்டரை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், கவுண்டபிள். அதை டிஸ்கிரீட்னு சொல்லலாம். அதே மொத்தமா ஃப்ளோ ஆகுற இப்ப டேப்பை திறந்த உடனே கடகடன் தண்ணி கொட்டும்ல, அப்ப நம்மளால அதை கவுண்ட் பண்ண முடியாது. அது பேரு கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கீழே நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்மளோட சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்னு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட ப்ரீவியஸ் யூனிட்ல எல்லாமே டிஸ்கிரீட் ரிலேட்டடா இருக்கும். அங்க ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருப்பீங்க, பைனாமியல், பாய்சான். இங்க படிக்கிறது எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் நார்மல். இப்போ நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படின்ற அதோட டெஃபினிஷன், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்கான ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் சொன்னோம்ல, ஒன்னு டிஸ்கிரீட் ஒன்னு கண்டினியூஸ்னு சொன்னோம். டிஸ்கிரீட்ல வர ஃபங்க்ஷனோட பேர் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ்ல வரத பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். மாஸ் ஃபங்க்ஷன் எது ரிலேட்டடா உள்ளதுன்னா டிஸ்கிரீட் ரிலேட்டடா உள்ளது. டென்சிட்டி ஃபங்க்ஷன்றது கண்டினியூஸ் வேரியபிள் ரிலேட்டடா இருக்கிறது. அப்பதான் அது செகண்ட் சாப்டர்ல படிச்சோமா தேர்ட் சாப்டர்ல படிச்சோமான்னு ஞாபகம் இருக்கும். டிஸ்கிரீட்ன்றதை நம்ம எப்பயுமே டினோட் பண்ணும்போது சம்மேஷன், அண்ட் கண்டினியூஸை டினோட் பண்ணும்போது இன்டெக்ரல். இது யூஸ் பண்றதுக்கான சிம்பிள். ஸோ இதெல்லாம் பேசிக். இது நம்ம ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போது நம்ம இது வந்து இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து போக முடியும். அண்ட் அடுத்தது இதோட டெஃபினிஷன். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம். அடுத்தது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், சிடிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ சிடிஎஃப்னாலும் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான். இதோட ப்ராப்பர்ட்டிஸும் படிக்கணும், டெஃபினிஷன் படிக்கணும், ப்ராப்ளம். ஸோ எந்த டாபிக் எடுத்தாலும் அதோட டெஃபினிஷன், அது சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கா அண்ட் அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிடிஎஃப். ஆக்சுவலா இது இங்க வரணும். பிடிஎஃப் ரிலேட்டடான டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிடிஎஃப், பிடிஎஃப் ரிலேட்டடான ப்ராப்ளம். அப்புறம் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டி, அதுக்கான ப்ராப்ளம். இது ஃபுல்லா கண்டினியூஸ் வேரியபிள் ரிலேட்டடானது. கண்டினியூஸ் வேரியபிள்னா என்ன, அதுக்கான ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, அது ரிலேட்டடா இருக்கு. அப்புறம் நம்ம ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோமா, எக்ஸ்போனென்ஷியலும் நார்மலும். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன், அண்ட் அதுக்கான பிடிஎஃப்ன்றது அந்த ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதான் எக்ஸ்போனென்ஷியலுக்கான பிடிஎஃப் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஸோ டெஃபினிஷன், அதுக்கான ஃபார்முலா, எக்ஸ்போனென்ஷியலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், தென் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்றது அதுக்கான ஃபார்முலா. மீன் அண்ட் வேரியன்ஸ் டெரிவேஷன் படிக்கணும். ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் ரெண்டு மெத்தட்ல டிரைவ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுவோம். இன்னொன்று அதையே எம்ஜிஎஃப் மெத்தட்ல டிரைவ் பண்ணுவோம், எம்எக்ஸ் ஆஃப் டி அந்த மெத்தட்ல டிரைவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. எம்ஜிஎஃப்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்படி இல்லைன்னா தனியா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட்ல எதை வேணா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின்ல யூஸ் எம்ஜிஎஃப் அண்ட் டிரைவ்னு கொடுக்கல, ஜென்ரலா தான் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு மெத்தட் அண்ட் எம்ஜிஎஃப் படிக்கணும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா உள்ள ப்ராப்ளம்ஸ், அண்ட் தென் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ இந்த எல்லாமே வந்து ரைட் அ ஷார்ட் நோட்டா இல்ல டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் பத்தி நமக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கோ ஃபார்முலா எழுதி அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரைட் அ ஷார்ட் நோட்டான்னு கேட்கலாம், இல்லை டிஸ்கஸ் அபவுட்னு கேட்கலாம். அப்போ நம்ம டெஃபினிஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டி, பிடிஎஃப் எல்லாமே எழுதணும். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல நமக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. 2 மார்க்ல கேட்டா 2 பாயிண்ட் எழுதினா போதும், 5 மார்க்னா ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். யூசஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கணும். மீன் அண்ட் வேரியன்ஸ் இதுவும் அதே தான். எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ், நார்மல் மீன் அண்ட் வேரியன்ஸ், எது ஈஸியா இருக்கோ அது படிச்சுக்கலாம். அண்ட் இந்த யூனிட்ல மட்டும் இந்த நார்மல்ல யூஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு.
எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு நார்மல் சம் இருக்கு. ஸோ நார்மல் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். நார்மலுக்கு டேபிள் பார்க்கறது கத்துக்கணும். இப்போ யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல பார்க்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதுல பார்ட் ஏ மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோல இதோட பார்ட் பி பார்க்கலாம், அப்புறம் பார்ட் சி பார்க்கலாம், தனித்தனியா பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, அது ஒரு டூல். அந்த டூல் யூஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும். ரிசர்ச்சர்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஒரு ரிசர்ச் பண்ணா அது இது என்ன மாடல்ல இது அப்ளிகபிள் அப்படின்னு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்காக பண்ற ஒரு டூல் தான் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, தண்ணி வந்து வேகமாக கொட்டும்போது கவுண்ட் பண்ண முடியாதுன்னு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, continuous probability distribution could be any of the infinite values in the range. இது வந்து எக்ஸாம்பிள். infinite values அப்படின்றது தான் continuous probability distribution. இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடல்ட் ஹைட். ஒரு அடல்ட்டோட ஹைட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மினிமம் வந்து 1 feetல இருந்து 10 feet வரைக்கும் எந்த வேல்யூவா வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு வேல்யூ தெரியாது. இப்போ 1 feetல இருந்து 10 feet, பட் ஒரு அடல்ட்னும் போது மினிமம் 5 feet இருப்பாங்க. அவங்க 5 இருக்கலாம், 5.1 இருக்கலாம், 5.35 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இது மாதிரி வேரி ஆயிட்டே இருக்கும். ஒரு பெரிய க்ரௌட்ல இருந்து அடல்ட்டோட ஹைட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேரி ஆகும். நம்மளால கவுண்ட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால அது இன்ஃபைனைட் வேல்யூஸ். காமன் டைப்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட டைப்ஸ். நம்ம இந்த 2 டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம படிக்கிறோம். பட் இவங்க 4 கேட்டிருக்கிறதுனால யூனிஃபார்ம், காமா இதெல்லாம் எழுதியிருக்கோம். பட் இந்த ரெண்டும் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ ப்ராபபிலிட்டி தியரியில ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்றது இட்ஸ் அ ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி கம்மிங் வித்தின் அ டிஸ்டிங்க்ட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இது மட்டும் நம்ம எழுதுனா இந்த வேல்யூஸ் இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் மாதிரி. நெக்ஸ்ட், நவம்பர் 2023 கேட்டிருக்காங்க, ஏப்ரல் 2022 கேட்டிருக்காங்க. டிஃபைன் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது a continuous random variable is said to be exponential distribution அப்படின்னு எழுதிட்டு அதோட ஃபார்முலா எழுதுனா போதும். f of x equal to lambda e power minus lambda into x. சில இடத்துல அந்த லாம்டாவோட பிளேஸ்ல தீட்டான்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் அ பாராமீட்டர். நமக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்ல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் ஃபைண்ட் மீன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். Find the mean of normal distribution. இப்போ மீன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம ஃபுல் டெரிவேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. 5 மார்க்லயோ 10 மார்க்லயோ கேட்கும்போது நம்ம இதோட டெரிவேஷனை போடணும். டெரிவேஷன்னா எம்ஜிஎஃப் கண்டுபிடிக்கணும். எம்எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மீனு வேரியன்ஸ் அப்படின்னு போடணும். பட் இங்க 2 மார்க்ல கேட்டதுனால நான் எம்ஜிஎஃப் கண்டுபிடிக்க வேணாம். எம்ஜிஎஃப் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மெமரைஸ் பண்ணிருங்க. மெமரைஸ் பண்ணிட்டு அதை நம்ம டைரக்டா எழுதிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா போதும். இப்போ நமக்கு இங்க கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அடுத்தது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கேன். இப்போ இ பவர் சம்திங் இருக்குல்ல, அந்த இ பவர் சம்திங்க இ பவர் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸாவே இருக்கும். பக்கத்துல அந்த எக்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டி மியூ டி, அப்போ டி வந்து 1 ஆயிடுது. அடுத்தது டி ஸ்கொயர் 2t ஆயிடுது. 2 கேன்சல். இதை எழுதினதுக்கு அப்புறமா டி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் ரெண்டுமே 0, மியூ பிளஸ் 0. அப்போ மியூ மட்டும்தான் இருக்கும். எனிதிங் பவர் 0 1. ஸோ மியூ மட்டும்தான் இருக்கு. மீனோட வேல்யூ மியூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஏரியா ப்ராப்பர்ட்டி. அவங்க கேட்கும் போதே ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுங்கன்னு கேட்கல, ஏரியா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நார்மல் கர்வ். நார்மல் கர்வ்ல இந்த கர்வுக்கு கீழே இருக்கிற மொத்த வேல்யூவும் வந்து நமக்கு ஈக்குவல் டு 1. இதுதான் ஏரியா ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருப்போம். ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பக்கம் 0.5 இந்த பக்கம் 0.5 அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா இதோட வேல்யூ அது ஒரு கொடை மாதிரி, கொடைக்கு கீழே இருக்கிற எல்லா வேல்யூவும் சேர்த்தா 1ன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ஏரியா அண்டர் த நார்மல் கர்வ் இஸ்
ஈக்குவல் டு யூனிட்டி. யூனிட்டினா ஒன்னுன்னு அர்த்தம். இதுதான் ஏரியா ப்ராப்பர்ட்டி. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இந்த ஏரியா ப்ராப்பர்ட்டின்றது இதுதான். அடுத்தது, ஹவு இஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஜென்ரல். அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்னு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த நார்மல்ன்றது அதுல எதுக்கு கீழே வரும்னா கண்டினியூஸ்க்கு கீழே வரும். நான் இங்க வரைகிறேன். இந்த ப்ராபபிலிட்டின்றத நம்ம வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பிரிக்கலாம். டிஸ்கிரீட்க்கு கீழே தான் பைனாமியல் பாய்சான் வரும், கண்டினியூஸ்க்கு கீழே தான் நார்மல் வருது. அப்ப நார்மலுக்கும் இதுக்குமான ரிலேஷன் என்ன? இது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதான் இங்க எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்லயே ஸ்பெசிஃபிக்கா ரைட் 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அது கொஸ்டின் கேட்ட மாதிரி இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் 5 மார்க்ல கேட்டாலும் நம்ம இப்படியே எழுதிக்கலாம். 4 எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி 5 ப்ராப்பர்ட்டி எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அதோட ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் எழுதியிருக்கோம், ஃபார்முலா எழுதியிருக்கோம். செகண்ட் ஒன் இட் இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக் தான் அந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் ஒன்றுன்றது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி மீன் மீடியன் மோட் வந்து சேம். இது வந்து நான் சிம்பிளா எழுதியிருக்கிறேன், இப்படியே எழுதினாலும் போதும். ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் அதோட 4 ஈஸியான ப்ராப்பர்ட்டி. Write down the density function of standard normal distribution. Normal distribution formula இங்க எழுதியிருக்கோம்ல, இது f of x equal to 1 by sigma root of 2 pi இது எழுதணும். அதே ஸ்டாண்டர்ட் நார்மல்னா அப்ப ஸ்டாண்டர்ட் நார்மல் அப்ப என்னவா இருக்கும்னா mu equal to 0 and ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஸோ mu 0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 போது தான் அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதோட PDF f of z ன்னு எழுதணும். f of z is 1 by root of 2 pi. ஸோ இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். இதுக்கப்புறம் கீழே பார்ட் பி கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் பார்ட் சி கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்ட் பி கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த ரெண்டு கொஸ்டினுமே நமக்கு சேம் கொஸ்டின். பட் ஒரு தடவை 5 மார்க்லயும் ஒரு தடவை 10 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த கொஸ்டினும் இது ரெண்டும் சேம். cumulative டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எழுதுங்க. லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ், அது என்ன பண்ணும் அப்படின்றத பத்தி எழுதுங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். cumulative டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எழுதணும். இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சேம் தான். லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கடகடன்னு எழுதணும். அண்ட் அடுத்தது கமெண்ட் ஆன் டென்சிட்டி ஃபங்க்ஷன், எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டி ஃபங்க்ஷன்னாலும் வெறும் டென்சிட்டினாலும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னாலும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து கமெண்ட் ஆன்றதும் எக்ஸ்பிளைன்றதும் ஒண்ணுதான். ஸோ கொஸ்டின் ரெண்டும் சேம். ஸோ ஒரே மாதிரி கொஸ்டின் தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.